ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் லீமா மிஸ் வீட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபங்க்ஷன் இருந்தது. எங்களால் போக முடியல. அதனால் சரி இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுங்க. தோட்டத்தெல்லாம் நல்லா சுற்றி காட்டிகிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், இந்த மேங்கோ ஜப்பான் மேங்கோவாம். இது கிலோ 1 லட்சமாகும் ஜப்பானில். இது பாருங்கள், அன்னாச்சி பழம் வச்சுருந்தாங்க லைனாக. அன்னாச்சி பழம் பார்த்துட்டு இது என்ன செடின்னு தெரியுதுங்களா? இது ட்ராகன் ஃப்ரூட் செடிங்க. பாருங்கள், இந்த பூவிலேருந்து தான் ட்ராகன் ஃப்ரூட் வருமா. இவங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி ட்ராகன் ஃப்ரூட் பறிச்சிட்டாங்க. இது முள் சீத்தாப்பழம் மாதிரி தான் இருந்தது சாப்பிட்டதுக்கு. ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் இவங்க குதிரை வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அது ரைடுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மார்னிங் ஆனால் ரைடு போவாங்களாமா. பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆடு ஷெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், மலை நெல்லிக்காய் செடி. இது மரமாகவே ஆயிடுச்சு. எவ்வளோ நெல்லிக்காய் விட்டுருக்கு பாருங்கள். இது இன்னும் சைஸ் நிறைய பெருசாகுமா. பக்கத்துலேயே முயல் வச்சுருந்தாங்க. ப்ரௌன் கலர் முயல், அப்புறம் ஒயிட் கலர் முயல். இதுவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், இது ஃபுட்பால் இல்லையா, பார்க்க ஃபுட்பால் மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தோட்டத்தில் பார்க்க. இங்கே பார்த்தீங்களா, நானும் பாப்பாவும் மேலே என்ன அண்ணந்து பார்த்துட்டு இருக்கேன்னா, மேலே ஃபுல்லாக திராட்சை கொடிங்க, கொத்து திராட்சை காய்ச்சிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பெருசாகிறதுக்கு. இப்போ மீடியம் சைஸில் தான் இருந்தது. இருந்தாலும் பாப்பாவுக்கு டேஸ்ட்டுக்கு ஒன்று பறித்து கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த செடி பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அவகேடோ செடியாம். அவகேடோ ஃப்ரூட் பாருங்கள், தொங்கிட்டு இருக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. இதெல்லாம் நான் கடையில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் தாமரைப்பூ பார்த்தேங்க. தாமரைப்பூ இலையோட இவ்வளோ க்ளோஸாக நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அப்புறம் இந்த தொட்டிக்குள்ளே ஃபிஷ் எல்லாம் விட்டுருந்தாங்க பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க அரிசி இது எல்லாமே கூட அவங்க காட்டில் போட்டிருந்தாங்களாம். கருப்பு கவுனி, அப்புறம் நெல், அப்புறம் ஏதோ கவுனி அரிசி சொன்னாங்க. நிறைய விதவிதமாக சொன்னாங்க. அதெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், பாகற்காய் கொடி, பாகற்காய் இருந்தது. அப்புறம் இது பாருங்கள், இது செம்ம ஷாக் ஆகிட்டேன். தேனி அவங்களே ஓனாக வளர்க்குறாங்களாம். இதுக்குள்ளே தேனி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் மரம். நான் அத்திப்பழம் மரம் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைமு. வீடே கிரீன்லேண்ட் மாதிரி இருந்ததுங்க. நல்லா சூப்பராக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.